வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வகுப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஜிகேக்குன்னு தனியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஆர்டிகல் 43B வாஸ் இன்சர்டட் அஸ் எ டேஷ் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, அதாவது பிரிவு 43B இந்திய அரசியலமைப்பில் டேஷாக செருகப்பட்டது. ஓகேவா? இப்போ அதாவது 43Bங்கிறது எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி, ஆப்ஷன் 2ல் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் எஸ்பி ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதாவது ஷார்ட் ஃபார்மில். சாரி, ஆப்ஷன் 4ல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ அரசியலமைப்பு அமைப்பு, அடிப்படை கடமை, மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கை, அடிப்படை உரிமைகள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 43B அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் இருக்க டிபிஎஸ்பி. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ அங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா மாநில கொள்கைகளின் வழிகாட்டுதல் கொள்கை. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் ஷார்ட் ஃபார்மில், டிபிஎஸ்பி. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் 43Pங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ். ஸோ கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 43Pன்னு சொல்லப்படக்கூடியது. இது லேட்டராக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குல்ல, டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகல் 43Bனா என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா அது கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸில். அதே இது வந்து இந்த ஆர்டிகல் 43Bங்கிறது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா டிபிஎஸ்பின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. தமிழில் பார்த்தீங்கன்னா மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கையில் தான் வந்து இந்த ஆர்டிகல் 43Pங்கிறது இருக்குது. 43Pங்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ கூட்டுறவு அந்த இதை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல்ல அந்த நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 43Pனா என்னென்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அது எந்த இதில் இருக்குன்னு கேட்குறேன். இதை படிச்சிங்கனாவே அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா டிபிஎஸ்பி ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்த்துட்டு வரும்போதே வந்து அதில் வந்து 43Pயில் வந்து இந்த இது வந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. குரு பிபின் சிங். ஓகே, குரு பிபின் சிங் வாஸ் நவுன் அஸ் விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குரு பிபின் சிங் எந்த பாரம்பரிய நடன வடிவத்திற்கு அறியப்பட்டார் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ நம்மளுக்கு டான்ஸு தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி, கிளாசிக்கல் டான்ஸு ஃபோக் டான்ஸை பற்றி தான் கேட்பாங்க. தாண்டி வந்து இந்த டான்ஸஸில் ஒவ்வொரு டான்ஸஸ்லையும் வந்து புகழ்பெற்றவங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள பற்றியான ஒரு கொஸ்டின்ஸுமே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது எல்லா ஷிப்லையுமே மேக்ஸிமம் வருது. ஓகேவா? ஸோ இருந்தாலுமே இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து மணிப்புரி, ஆப்ஷன் 2ல் கதக், ஆப்ஷன் 3ல் வந்து பிகு, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து கதக்களி. ஓகே, ஸோ இங்கே குரு பிபின் சிங் அப்படிங்கிறவர் வந்து எந்த நடனத்தில் புகழ்பெற்றவர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க மணிப்பூர். ஓகே, ஸோ மணிப்புரி அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய நடனம், அதாவது செவ்வியல் நடனம்னு சொல்கிறாங்க தமிழில், சில நேரங்களில் பாரம்பரிய நடனம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மணிப்புரி அப்படிங்கிற கிளாசிக்கல் டான்ஸில் ஆடுறதுல புகழ்பெற்றவர் தான் இந்த குரு பிபின் சிங். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போது இந்த மணிப்பூரி, கதக்கு, பிகு, கதக்களி இதெல்லாம் எங்கெங்கே ஆடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிப்பூரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணிப்பூர். ஓகே, ஸோ மணிப்பூரிங்கிறது மணிப்பூரில் வந்து ஆடக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதக். ஓகேவா? ஸோ கதக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? ஸோ யூபின்னு கூட போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ யூபின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து கதக்குங்கிறது வந்து உத்தரப்பிரதேசம், அதாவது நார்த் இந்தியாவில் வந்து ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதக் டான்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய. ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேசோடைய கிளாசிக்கல் டான்ஸ் தான் இந்த கதக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மணிப்பூரிங்கிறது மணிப்பூருடைய கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே பிகுன்னு இருக்குல்ல,
இந்த பிகுங்கிறது வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆடக்கூடிய, ஓகேவா. ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆடக்கூடியது தான் பிகு. அஸ்ஸாம் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. அஸ்ஸாம் மாநிலத்தோட ஒரு ஃபோக் டான்ஸ் தான் வந்து இது பிகு. பட் அஸ்ஸாம் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்ரியான்னு வரும், ஓகேவா. ஸோ சத்ரியா, ஓகேவா. ஸோ சத்ரியா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் தான் அஸ்ஸாம் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸாக வரக்கூடியது, ஓகே. ஸோ இதே நோட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிகுங்கிறது கிளாசிக்கல் டான்ஸ், அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு முக்கியமான டான்ஸ் தான் இதுவும். இது 3 டைப் ஆடுவாங்க. அதே இது அஸ்ஸாம் மாநிலத்தில் கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லப்படக்கூடியது சத்ரியா. இந்த சத்ரியா டான்ஸ் வந்து 2000ஆவது ஆண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகே. புரிஞ்சுருக்கோம், ஓகே. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த கதகளி, ஓகே. கதகளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளா, ஓகே. ஸோ கேரளாவில் ஆடக்கூடிய ஒரு மாநிலம் கதகளி. கேரளாவில் இன்னொரு டான்ஸுமே அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோகினி ஆட்டம், ஓகே. ஸோ மோகினி ஆட்டம் அப்படிங்கிறதும் அப்படின்னா கேரளா மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லப்படக்கூடியது, ஓகேவா. ஸோ இருக்கிறதுல 2 டான்ஸ் கொண்ட கிளாசிக்கல் டான்ஸ் கொண்ட மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளா மாநிலமாக தான் வந்து இருக்குது, ஓகே. ஸோ மற்ற மாநிலங்களை கூட ஒன்று தான், ஓகே. ஸோ தமிழோட இது வந்து பரதநாட்டியம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆந்திர பிரதேசம்னா இது குச்சிப்புடி, ஓகேவா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இந்த முக்கியமான டான்ஸர்ஸை பற்றி நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ராஜராஜா, ஓகே. ராஜராஜா 1, அதாவது முதலாம் ராஜராஜா, ஓகே. த மோஸ்ட் பவர்ஃபுல் சோழா ரூலர் பிகம் கிங் இன் டேஷி, ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜர் மிகவும் சக்தி வாய்ந்த சோழ ஆட்சியாளர் டேஷில் இவர் ராஜாவானார் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே. ஸோ எந்த இதில் வந்துன்னா இவர் ராஜாவானார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின், ஓகே. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா 985, ஆப்ஷன் 2ல் வந்து 970, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 977, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 995 போட்டிருக்காங்களா, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டானது, அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் வந்துன்னா ரொம்பவும் புகழ்பெற்றவர், அவரும் சக்தி வாய்ந்தவர், ஓகேவா. பவர்ஃபுல்லான ஒரு ரூலர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசரானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவானார் அப்படின்னா 985, ஓகேவா. சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருப்பார், ஓகேவா. ஸோ இந்த முதலாம் ராஜராஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதை கட்டிப்பார்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, பிக் டெம்பிள், தஞ்சை பிக் டெம்பிள்னு சொல்லப்படுவோம்ல, தஞ்சை பெரிய கோயில் சொல்கிறோம்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினவர் தான் நம்ம முதலாம் ராஜராஜ சோழன், ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின்ஸ் வேறு எப்படி இதை கேட்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜர் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கோயிலை கட்டினார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் சொல்லலாம், ஓகேவா. ஸோ பிரகதீஸ்வரர் டெம்பிளை கோயிலை கட்டினவர் யாருன்னு கேட்டாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜர் தான். ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது நமக்கு காமனாக சொல்லக்கூடியது. தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கடவுளாக இருக்கா, அந்த அங்கே இருக்க கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை சொல்லுவோம், ஓகே. சிவன் தான் இங்கே வந்து நடராஜர் வடிவத்தில் வந்து இருப்பார், ஓகேவா. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது காமனாக சொல்லக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய காடோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர், ஓகேவா. ஸோ பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிறது தஞ்சாவூரில் இருக்குது, ஓகேவா. ஸோ அதையும் கேட்கலாம், ஓகேவா. ஸோ பிரகதீஸ்வரர் டெம்பிள் அல்லது பிக் டெம்பிள் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால ஈஸியாக இருக்கும். பட் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து கொஸ்டின் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் அதர் ஸ்டேட்டு போகும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உத்தரப்பிரதேசத்துலையோ அல்லது இமாச்சல பிரதேஷ் அந்த மாதிரியான மாநிலத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு கோயிலையோ அது ஒரு டான்ஸை பற்றி கேட்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டை பற்றியோ பக்கத்தில் இருக்க கேரளா பற்றி கேட்கும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து இப்போ முதலாம் ராஜராஜர் அப்படிங்கிறவர் எந்த ஆட்சியாளர், அதாவது சேரரா சோழரா பாண்டியரா அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அவர் வந்து சோழர், ஓகேவா. ஸோ ராஜராஜ சோழன் நம்ம சொல்லும் பொழுதே முதலாம் ராஜராஜ சோழன் சொல்லி தான் பழகிருப்போம், ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம கொஸ்டின்ஸாக கேட்கும்போது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சில பேரும் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க சேரரா சோழரா அப்படின்னு. ஆனால் பாண்டியர் அப்படிங்கிறதுல இருந்தால் கன்ஃபியூஷன் ஆக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ இந்த 985 இருக்குல்ல, அதுதான் இதில் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்கிறது தான் கரெக்ட், ஓகேவா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் உள்ளது தான் அதுதான் வரும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, த டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் 2011-12, ஓகேவா, வாஸ் பேஸ்ட் ஆன் டேஷ், ஓகே. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெண்டுல்கர் குழு அறிக்கை 2011-2012 டேஷை அடிப்படையாக கொண்டது, ஓகேவா. ஸோ அப்போ டெண்டுல்கர் கமிட்டிங்கிறது வந்துன்னா எதுக்காக
அதாவது டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணது அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத், மக்கள் தொகை வளர்ச்சி. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ், வணிகம். ஓகே. ஆப்ஷன் 3ல் வந்து பொயட்ரி, அதாவது வறுமை. ஆப்ஷன் 4ல் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை அப்படிங்கிறதுக்குல அதை பற்றி வந்து சொல்லக்கூடியதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த டெண்டுல்கர் குழு அறிக்கை, அதாவது டெண்டுல்கர் கமிட்டி அப்படிங்கிறது அவங்களோட ரிப்போர்ட் இருக்குல்ல, அது எதை பற்றி பேஸ் பண்ணப்பட்டதுன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல அதுதான், அதாவது பொயட்ரி, வறுமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வறுமையை பற்றி இது சொல்லப்பட்டதான் தான் டெண்டுல்கர் கமிட்டி என்பது அமைக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ பொயட்ரியை பற்றி ஆராய தான் இந்த டெண்டுல்கர் கமிட்டிங்கிறது அவங்களோட ரிப்போர்ட் அமைக்கப்பட்டு அந்த அவங்களோட ரிப்போர்ட் வந்து 2011-12 காலகட்டத்தில் தான் இது பண்ணப்பட்டது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த டெண்டுல்கர் கமிட்டின்னு சொன்னாவே வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வறுமை. ஓகே. ஸோ வறுமை நமக்கு டெண்டுல்கர் சொன்னாவே கிரிக்கெட் ஞாபகம் வரும். பட் இந்த டெண்டுல்கர் கமிட்டிங்கிறது தான் வறுமையை பற்றி வந்து தான் ஆராயிறதுக்காக வந்து தான் அவங்களோட குழு அறிக்கை வந்து தான் 2011-12 காலகட்டத்தில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டது, பேஸ் பண்ணப்பட்டது. ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நமக்கு இது எந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன்னா வறுமைங்கிறது எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் வரக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ரிப்பீட்டடாக நிறைய ட்ரிப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த இந்த கொஸ்டின்ஸ் வச்சு வேறு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட்டுங்கிறது எந்த வருஷத்தில் இது பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2011 and 12 இதை வந்து பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ டெண்டுல்கர் குழு அறிக்கைங்கிறது 2011-12 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதை பேஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வறுமை, அதாவது பொயட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வறுமையை இது பண்ணுறதுக்கா வறுமை பற்றியான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டெண்டுல்கர் கமிட்டிங்கிறது தான் கொண்டு வரப்பட்டது. ஓகே. புரியுதுங்களா? ஸோ இந்த இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த கிரேட் இந்தியன் நாவல்? ஓகேவா? ஸோ த கிரேட் இந்தியன் நாவல் என்ற புத்தகத்தை எழுதியவர். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த புக் த கிரேட் இந்தியன் நாவல்? ஓகே. ஸோ ஆப்ஷன் 1ல் அருண் சௌரி. ஓகே. அருண் சௌரி. ஆப்ஷன் 2ல் சசி தரூர். அண்ட் ஆப்ஷன் 3ல் கிரண் பேடி. அண்ட் ஆப்ஷன் 4ல் கே நட்வார் சிங். ஓகேவா? ஸோ இதில் த கிரேட் இந்தியன் நாவல் அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதினவர், அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க சசி தரூர். ஓகே. ஸோ சசி தரூர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் இந்தியன் நாவல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆத்தர் இருக்கார். ஓகே. அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து சசி தரூர் அப்படிங்கிறவர். ஓகே. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு புக்கை வச்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுதினாலும் ஒரு புக் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ஸில் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நானே சொல்லிட்டேன், ரெகுலராக நம்மளோட கிளாஸஸில் புக்கை பற்றி கொஸ்டின்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இதுவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாவே இருந்தால் ஒரு புக்கு கலெக்ஷனே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்மளால் ஜஸ்ட்டு ரிவிஷன் பார்க்கும்பொழுது கூட பயனுள்ளதாக இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து அதை நோட் பண்ணிட்டு படிக்கிறீங்க, நோட் பண்ணி வரீங்க, அடுத்தது எக்ஸாம் போகிறப்ப தான் ரிவிஷன் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஓகேவா? ஸோ நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எஸ், த கிரேட் இந்தியன் நாவல் அப்படிங்கிறது தான் யார் அந்த புக்கோட ஆத்தர் அப்படின்னா சசி தரூர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க சசி தரூர் தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த கெமிக்கல் நேம் பேட்ரி ஆசிட்? ஓகேவா? அதாவது பேட்ரி ஆசிட் அமிலத்தின் ரசாயன பெயர் என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ சயின்ஸில் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த பேட்ரி ஆசிட்? ஓகே. ஸோ பேட்ரி அமிலத்தின் ரசாயன பெயர் என்ன அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. ஓகே. ஆப்ஷன் 1ல் சல்ஃபியூரிக் ஆசிட். ஆப்ஷன் 2ல் பேரியம் சல்ஃபேட். ஆப்ஷன் 3ல் ஹைப்போக்ளோரஸ் அமிலம். அண்ட் ஆப்ஷன் 4ல் போரிக் அமிலம். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் பேட்ரி அமிலம் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடியது. ஓகே. காமனாக தான் இதை வந்து பேட்ரி அமிலம்னு சொல்லுவோம். அதாவது இதை வந்து இதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே. ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டுங்கிறது தான் நம்மளோட வாகனங்களில் பயன்படுத்துகிறோம்ல பேட்ரி, பெரிய சைஸ் பேட்ரி அதுவாக இருக்கட்டும், யூபிஎஸ்சில் பயன்படுத்துகிறோம்ல அந்த சைஸ், அது எல்லாமே தான் அதில் பயன்படுத்தக்கூடிய ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே. ஸோ சல்ஃபியூரிக் அமிலங்கிறது தான் பேட்டரிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமிலமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஆசிட். ஓகேவா? ஸோ
அதாவது உடலில் பட்டுச்சு அப்படின்னா அது வார்த்தை அரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய சைடு எஃபெக்டுடைய ஒரு இதாகவும் தான் இது இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஆசிடாகவும் தான் அந்த சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ சல்ஃபூரிக் ஆசிட்டுடைய காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிஞ்சதில் வந்து பேட்டரி அமிலம் சொல்லப்படக்கூடியது. இந்த பேட்டரி அமிலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கெமிக்கல் நேம் தான் வந்து சல்ஃபூரிக் அமிலம். ஓகேவா? ஸோ ஒன்று இப்படி கேட்கலாம். அது எப்படின்னா சல்ஃபூரிக் அமிலத்துடைய காமன் பெயர், ஓகே, பொது பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேட்டரி அமிலங்கிறத தான் செலக்ட் பண்ணணும். இப்போ பேட்டரி அமிலத்துடைய ரசாயன பெயர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம சல்ஃபூரிக் அமிலம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி கேட்பாங்க, இல்லைன்னா அப்படி கேட்பான், அப்படி மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசேனா வாஸ் எ கோட் பைட் ஆஃப் டேஷ். ஓகேவா? ஸோ ஹரிசேனா, ஓகே, ஹரிசேனா டேஷின் அவை கவிஞர் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரா, ஆப்ஷன் 2ல் சமுத்திரகுப்தா, ஆப்ஷன் 3ல் பிம்பிசாரா, ஆப்ஷன் 4ல் வந்து அசோகா. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஹிஸ்ட்ரி டாபிக்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ். ஹரிசேனா அப்படிங்கிறவர் தான் கீழே கொடுத்துருக்கவங்கள எந்த யாருடைய அவைக்கள புலவராக இருந்தார். ஓகே, அவைக்கவிஞராக இருந்தார் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 2 3 4 பார்க்கும்போது இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க சமுத்திரகுப்தா. ஓகே, ஸோ சமுத்திரகுப்தாருடைய அவைக்கவிஞராக தான் இருக்கிறான் இந்த ஹரிசேனா அப்படிங்கிறவர் வந்து தான் இருந்தார். ஓகே, ஸோ ஹரிசேனாங்கிறவர் வந்து சமுத்திரகுப்தருடைய கோட்பேட்டா அதான் இருந்திருக்காரு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஹரிசேனா பற்றி அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஹரிசேனா இருந்து கீழே ஆப்ஷன்ஸில் இருப்பார். அப்போ ஹரிசேனா அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணி போகணும். சில நேரங்களில் தான் அந்த புலவரோட நேம் கொடுத்து அவர் யாருடைய அவையில் தான் இருந்தார் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அதையும் இப்போ கேட்டிருக்காங்களா அந்த டைப்பில் வந்து கேட்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் மாற்றி மாற்றி கேட்பாங்க. நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோவிங் செப்பரேட் லிட்டில் அந்தமான் ஃப்ரம் சவுத் அந்தமான் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அதாவது என்னன்னா பின்வருவனவற்றில் லிட்டில் அந்தமானை இந்தியாவின் தெற்கு அந்தமானிலிருந்து பிரிக்கிறது எது? ஓகேவா? ஸோ இது வந்து ஜாக்ரஃபியில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ ஜாக்ரஃபியில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக இருந்துன்னா இந்த கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா அமிந்தவி ஐலாண்ட்ஸ். ஓகேவா? ஆப்ஷன் 2ல் வந்துன்னா டெக்கான் பேசேஜ், அதாவது டங்கான் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனியன் ஹாட்ஸ்பாட், ஆப்ஷன் 4ல் வந்து மினிக்காய் ஐலாண்ட். ஓகேவா? ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிட்டில் அந்தமான இந்தியாவிலிருந்து தெற்கு அந்தமான் இருந்து பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க டெக்கான் பேசேஜ். ஓகே, ஸோ டெக்கான் பாதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் அந்தமான இந்தியாவின் தெற்கு அந்தமான்லேருந்து வந்து பிரிக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா முதல்லாம் அப்புறம் இந்த எந்த சேனலு அந்த மாதிரி தான் கேட்டுருந்தாங்க. இப்போ ரொம்ப கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போயிட்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. லிட்டில் அந்தமான இந்தியாவின் தெற்கு அந்தமான்லேருந்து பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பேசேஜ். ஓகேவா? ஸோ டெக்கான் பாதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெக்கான் பேசேஜ் அப்படிங்கிறதா இந்த லிட்டில் அந்தமானையும் சவுத் அந்தமானையும் கூட பிரிக்குது. ஓகேவா? இந்தியாவின் சவுத் அந்தமான்லேருந்து லிட்டில் அந்தமான வந்து பிரிக்கக்கூடியது டெக்கான் பேசேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்தூபா இன் இந்தியா. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க பின்வருவனவற்றில் இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்தூபி எது? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துலாம் கேசாரியா. ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து தம்மேக். ஓகேவா? ஆப்ஷன் 3ல் வந்து அமராவதி. ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்கட். ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்தூபியாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க கெசாரியா. ஓகே, ஸோ கெசாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தூபா தான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஸ்தூபியா வந்து ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? மிகப்பெரிய த லார்ஜஸ்ட் ஸ்தூபா இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெசாரியா. ஓகேவா? ஸோ அதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ மற்ற எதுவுமே வராது. இதில் இந்த கேசாரியா ஸ்தூபா தான் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்தூபியா வந்து சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க which of the following political parties lead the Punjabi Subha movement in India. ஓகேவா? அதாவது இந்தியாவின் பஞ்சாபி சுபா இயக்கத்தை வழிநடத்திய
பின்வரும் அரசியல் கட்சிகளில் எது அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துன்னா இந்த சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் கேட்கப்படக்கூடிய ஒரு டாபிக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல இருந்தால் பாரதிய ஜனதா பார்ட்டி, ஆப்ஷன் 2ல கதர் பார்ட்டி, அண்ட் ஆப்ஷன் 3ல சரோமணி அகலி பாத்தால், அண்ட் ஆப்ஷன் 4ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? பாரதிய ஜனதா கட்சி, கதர் கட்சி, சிரோமணி அகலித்தளம், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா சரோமணி அகாலித்தாள் தளம். ஓகேவா? சிரோமணி அகாலித்தளம் தமிழில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பஞ்சாபி சுபா இயக்கத்தை வழிநடத்திய பின்வரும் அரசியல் கட்சி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல இருக்க சரோமணி அகாலித்தளம் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, புரியுதுங்களா? ஸோ பஞ்சாபி சுபா மூவ்மெண்ட் இஸ் த சரோமணி அகாலித்தளம் அப்படிங்கிற பார்ட்டி தான் இந்த இதை தான் லீட் பண்ணிட்டு வருது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து பிஜேபி இருக்குல்ல, இந்த பார்ட்டி வந்து 1980 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கதர் பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1013. ஓகேவா? 1913 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1885 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த 3 இதுக்கான இயர்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1980 தொடங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கதர் பார்ட்டிங்கிறது சான் பிரான்சிஸ்கோவில் 1913 இந்தியாவுக்கான சுதந்திர போராட்ட கழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கும் கதர் பார்ட்டி. ஓகேவா? லால் ஹர்தயால் அப்படிங்கிற அவரோட தலைமையில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது 1885 டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன்னா முக்கியமான பார்ட்டிஸுடைய எஸ்டாப்ளிஷ் இயர்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ரிப்பு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வித் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் அலி அக்பர் கான் அசோசியேட்டட். ஓகேவா? அலி அக்பர் கான் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்கும். டான்ஸோட புகழ்பெற்றவங்க கேட்பாங்க அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே அலி அக்பர் கான் அப்படிங்கிறவர் தான். இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் புகழ்பெற்றவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கான சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின்ஸ். இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல யார் யார் புகழ்பெற்றவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவார்டுகளும் கொடுப்பாங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் அந்த மாதிரியான அவார்ட்ஸ் கொடுத்து அங்கீகரிப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களுமே வந்து புகழ்பெற்றவங்களா தெரியுறாங்க. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆப்ஷன் 1ல சராங்கி, ஆப்ஷன் 2ல மஞ்சாரா, ஓகே, ஸோ மஞ்சிரா, அண்ட் ஆப்ஷன் 3ல சரோட், அண்ட் ஆப்ஷன் 4ல வீணா. ஓகேவா? ஸோ இதில் அலி அக்பர் கான் அப்படிங்கிறவர் வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாரு புகழ் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல இருக்க சரோட். ஓகே, ஸோ சரோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுலாம் புகழ்பெற்றவர் தான் இந்த அலி அக்பர் கான் அப்படிங்கிறவர் தான் வந்து வருவார். புரியுதுங்களா? அலி அக்பர் கான் அப்படிங்கிறவர் சரோத் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது தான் புகழ்பெற்றவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இதை நான் வந்து நம்ம ரெகுலர் கிளாஸஸ்லேயே ஒவ்வொருத்தவங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நிறைய பேர் டெலிகிராம் சேனலோட லிங்க் கேட்குறீங்க. கண்டிப்பாக கீழே வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம் அப்டேட்டுகள் அப்புறம் டெய்லி கிளாஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து இமீடியட்டாக கொடுத்துரும். அதனால் கண்டிப்பாக அது போக வந்துனா இங்கே பார்க்கக்கூடிய கிளாஸோட டெஸ்ட் பிடிஎஃப் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டு போயிருக்கேன். ஸோ டெஸ்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ டெலிகிராம் சேனலில் வந்து நம்மளோட டெஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கிளாஸஸ் இருக்குல்ல அதனுடைய டெஸ்ட் பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதில் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.